அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இறைவனுக்கே புகழ் அனைத்தும். ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோஸ் போடுறேன். நீங்களும் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சு யோசனைங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை. நம்ம யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணோமே, அது உயிரோடதே இருக்குதா இல்லையான்னு போய் பார்த்தா வீடியோஸ் போட்டே 1 இயர் கிட்ட ஆகுது. நீங்கள் தமிழ்லேயே பார்த்துப்பீங்க, புதுசுக்கன்னா புதுசுங்கிற மாதிரி எல்லாமே புதுசாக தான் இருக்கானுன்னு சொல்லிட்டு என்னுடைய சேனல் நேமை புதுசாக மாற்றிட்டேன். வாங்க நான் என்ன நேம் மாற்றினேங்கிறத பார்க்கலாம். என்னுடைய சேனல் நேம் கட் அண்ட் ஸ்டிச்சு. சரி, ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணால் வர்ற மாதிரி மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் வேர்டுன்னு சொல்லிட்டு என்னுடைய சேனல் நேமை நான் மாற்றிட்டேன். ஹனி ஸ்டிச்சிங் வேர்டுன்னு கொடுத்தாலே நம்ம சேனல் ஓப்பன் ஆயிடும். நீங்கள் அதில் வீடியோஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன, தலையில் வைக்க தேவை பேண்டு, நம்ம வீடியோ எடுக்க தேவை ஸ்டாண்டுங்கிற மாதிரி கடைன்னு ஓடி போய் நம்ம ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. ஆர்வத்தில் என் பொண்ணு நான் ஓப்பன் பண்ணுறேம்மான்னு சொல்லி ஓப்பன் பண்ணவும் தெரியலை. சரி கொடு நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலட்டி ஸ்க்ரூ எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டு இருந்தேன். என் பொண்ணு பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தா, என்னடா இந்த மாதிரி பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டு முக்கியம் பிகிலு, அந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டு ரொம்ப முக்கியம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. அதனால எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஒரு வழியாக ஸ்டாண்டே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஸ்டாண்டு. இது போன இயர் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கும் இந்த ஸ்டாண்டு, வீடியோ எடுக்கிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சின்னதாகவும் வச்சுக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம். என்னோடய ஃபேவரட் ப்ளேஸ்க்கு வந்தாச்சு. இது நான் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ப்ளவுஸை தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் டைலரிங் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. சில பேர் நல்லா தைப்பாங்க. வீட்டில் இருந்து சும்மா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, வேஷ்டி ஓரம் அடிக்கிறது, நைட்டி ஓரம் அடிக்கிறது, சேலை ஓரம் அடிக்கிறது. சில பேர் நல்லா தைப்பாங்க. ஆனால் சில பேர் ரொம்ப ரொம்ப நல்லா தைக்க தெரியும். ஆனால் வெளியில் தைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. எப்படின்னா, நான் எப்படி தைச்சி கொடுக்குறது, கரெக்டாக இருக்குமா இருக்காதான்னு யோசித்து பயந்துக்கிட்டே சில பேர் வெளியில் தைச்சி கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே தாண்டி தான் நான் இப்போ நல்லா தைச்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். நிறைய கஸ்டமர் இப்போலாம் என்கிட்ட தைக்க கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். தையல் கற்றுக்கணும்னு நம்ம நினச்சா மட்டும் பத்தாது, அதில் முழுக்க நம்ம ஆர்வமாக இருக்கணும். தையல் மேலே எந்தளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். தையலில் மட்டும் இல்லை, நம்ம மற்ற எந்த ஒர்க் பண்ணாலுமே அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணால் நம்மளுக்கு எதுவுமே கஷ்டமாக தெரியாது, ஈஸியாக மட்டும்தான். நம்மளோட லைஃப்பில் எது நடந்தாலுமே நம்ம அதை ஈஸியாக எடுத்துப்போம் இன்ஷா அல்லாஹ். இதே போல் இன்னும் நிறைய தையல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, குக்கிங் வீடியோஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. எதிர்பார்க்காதது எதிர்பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.